This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கனடா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த கையோடு ஐஸ்டன் ட்ரூடோ பண்ணுறதை பாருங்கள். கனடா நாட்டின் பிரதமராக 2015 முதல் பதவி வகித்து வந்தவர் ஐஸ்டன் ட்ரூடோ இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்திருந்தார். அதே நேரம் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை பிரதமராக தொடர்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. புதிய பிரதமராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஐஸ்டன் ட்ரூடோ நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறினார். அப்போது கையோடு நாற்காலியை தூக்கி சென்றார். இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. கனடா நாட்டின் பிரதமராக 2015 முதல் பதவி வகித்து வந்தவர் ஐஸ்டன் ட்ரூடோ. இந்த ஆண்டு இறுதியில் கனடா நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த மாதம் அறிவித்திருந்தார். புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரையில் ஐஸ்டன் ட்ரூடோ பிரதமர் பதவியில் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு மாதத்திற்கும் மேலாக நடந்த பல கட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து புதிய பிரதமராக லிபரல் கட்சியின் தலைவரும் இங்கிலாந்து மற்றும் கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவர் மார்க் கார்னி கடந்த 9ஆம் தேர்வு செய்யப்பட்டார். அவர் விரைவில் பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னியை ஐஸ்டன் ட்ரூடோ நேற்று முன்தினம் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்த நிலையில் நேற்று லிபரல் கட்சியின் சார்பாக முன்னாள் பிரதமர் ஐஸ்டன் ட்ரூடோவுக்கு பிரிவு உபசார விழா நடத்தப்பட்டது. அப்பொழுது ஐஸ்டன் ட்ரூடோ உரையாற்றுகையில், கனடா அமெரிக்காவிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக சவால்கள், நெருக்கடிகள் என தொடர்ந்து கனடியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் ஒவ்வொரு நெருக்கடியிலும் கனடியர்களை தாங்கள் யார் என்பதை காட்டியிருக்கிறார்கள். நாம் ஒருங்கிணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக நின்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் இன்னும் வலுவாக நின்றிருக்கிறோம். இப்பொழுது நமது அண்டை நாட்டின் சவாலை, பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது நாம் யார் என்பது பெருமையுடன் அடையாளம் காட்டுகிறோம். நம் நாடு எப்பொழுது ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பாதுகாத்து வரும் நாடு ஆகும். முடிந்தவரை ராஜதந்திரமாக நாம் செயல்படுவோம். போராட்டம்தான் முடிவு என்றால் அதற்கும் தயாராக இருப்போம். நாம் பிரதமராக இருந்த நாட்களில் நான் கனடியர்களை முதன்மையாக கருதினேன். எனக்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது என்பதை அதன் மூலம் உறுதி செய்திருக்கிறேன். இந்த அரசின் கடைசி நாட்கள் கூட கனடியர்களை நான் ஏமாற்றவில்லை. அவர்களுக்கான எதிர்காலத்தை வடிவமைப்பேன் என்பதை நிரூபித்துள்ளேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு அழுதபடி உரையாற்றியதுடன் விடைபெற்றார். பின்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறினார். அப்பொழுது அவர் தனது நாற்காலியை எடுத்து சென்றுள்ளார். கையில் நாற்காலியை வைத்து கொண்டு நாக்கை வெளியே நீட்டியபடி புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்திருக்கிறார். இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.